Hi students, welcome to Max video lesson 12th standard chapter 2 complex numbers. Hello example 2.5 பார்க்க போறோம் பாருங்க if z plus 3 by z minus 5i equal to 1 plus 4i by 2 find the complex number z in the rectangular form. அதாவது ஒரு equation மாதிரி ஒன்னு கொடுத்திருக்கோம் z plus 3 by z minus 5i equal to 1 plus 4i by 2. இந்த equation யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் z ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். சரியா? கான்செப்ட் என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும் அப்படின்னா என்ன பண்ணனும்? இங்க டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய 2ஐ இங்க மல்டிப்ளை பண்ணனும். இந்த z minus 5ஐ இங்க மல்டிப்ளை பண்ணனும். மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணனும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணனும். எல்லாத்தையும் பிராக்கெட் எல்லாம் ரிமூவ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணனும். டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு அப்புறமா z வரக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாத்தையும் லெஃப்ட் சைடுல கலெக்ட் பண்ணனும். z இல்லாத டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ரைட் சைடுல கலெக்ட் பண்ணனும். புரிஞ்சுதா இல்லையா? இந்த லெஃப்ட் சைடுல z வரக்கூடிய டேர்ம்ஸ்ல எல்லாத்துல இருந்தும் z காமனா எடுக்கணும். அப்ப z காமனா எடுத்தா பிராக்கெட் வரும். அப்ப z வெளிய எடுத்துட்டு பிராக்கெட் போட்டுருப்பீங்கல்ல அந்த பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதை இங்க டிவைட் பண்ணிடணும். இப்ப டிவைட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். சொல்ல புரிஞ்சா ரொம்ப சிம்பிளான சம் தான். ஒரு எந்த இதுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும். அதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் தனித்தனியா மல்டிப்ளை பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் z ஓட டேர்ம்ஸ் எல்லாத்தையும் லெஃப்ட் சைடுல கலெக்ட் பண்ணனும். ஈக்குவல் டு ரைட் சைடுல z இல்லாத டேர்ம்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணனும். அப்ப எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டு z டேர்ம்ஸ்ல இருந்து z காமனா எடுக்கணும். காமனா எடுத்து பிராக்கெட் போட்டுருப்பீங்கல்ல அந்த பிராக்கெட்டை இங்க என்ன பண்ணணும் டிவைட் பண்ணிட்டு கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் क्वेश्चनல என்ன கொடுத்திருக்கோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம். z plus 3 by z minus 5i equal to 1 plus 4i by 2. என்ன பண்ணணும் இந்த 2 இங்க மேல மல்டிப்ளை பண்ணனும். இந்த நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ணனும். இந்த z minus 5i இங்க ரைட் சைடுல நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ணனும். அப்ப 2ஐ எழுதி பிராக்கெட் குள்ள z plus 3 equal to பிராக்கெட் குள்ள 1 plus 4i அடுத்த பிராக்கெட் குள்ள z minus 5i. ஏன்னா அங்க எல்லாம் ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா பிராக்கெட் பண்ணும். 2ல வந்து ஒரு டேர்ம் தானே இருக்கு அதனால பிராக்கெட் போட வேண்டாம். இப்போ இதுல 2 உள்ள மல்டிப்ளை பண்ணோம். இதுல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா RR II அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ இங்க 2 உள்ள மல்டிப்ளை பண்ணினா 2z plus 6 equal to RR II plus RI IR அப்படி மல்டிப்ளை பண்ணும். பாருங்க 1 into z அதை இங்க போட்டிருக்கேன். அடுத்து i மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் தான் வரும். ஆனா 4 into 5 20 அதுல i into i ஸ்கொயர் வேல்யூ மைனஸ்ல அந்த மைனஸ் இந்த மைனஸும் பிளஸ் ஆயிடும். அடுத்தது பிளஸ் போட்டுக்கிட்டு தான் அடுத்த பிராக்கெட்ல மாத்தி மல்டிப்ளை பண்ணும். 1 into minus 5i minus 5i 4i into z 4zi. சொல்ல புரிஞ்சா? இனி இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா z டேர்ம்ஸ் எல்லாத்தையும் லெஃப்ட் சைடுல கொண்டுட்டு வாங்க. z இல்லாத டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ரைட் சைடுல கொண்டுட்டு வாங்க. அப்ப இந்த 2z இந்த z இந்த 4zi அது எல்லாத்தையும் லெஃப்ட் சைடுல கலெக்ட் பண்ணுங்க. அதுல ஏற்கனவே 2z லெஃப்ட் சைடுல தான் இருக்கு. இந்த z இந்த 4ziயும் ரைட் சைடுல இருக்கு. அது லெஃப்ட் சைடுல வரும்போது சைன் சேஞ்ச் ஆகும். பாருங்க 2z minus z minus 4zi equal to ரைட் சைடுல இருக்கக்கூடிய 20 அது இந்த plus 6 இங்க வரும்போது minus 6 அப்ப ஏற்கனவே இங்க ஒரு minus 5i. சொல்ல புரிஞ்சா? இந்த 2z இங்க இருக்கு. இந்த z இங்க வரும்போது minus z இந்த plus 4zi இங்க வரும்போது minus 4zi equal to இங்க ஒரு 20 இந்த plus 6 இங்க வரும்போது minus 6 இங்க ஏற்கனவே ஒரு minus 5i. சரியா? then 2z ல z என்ன பண்ணனும் மைனஸ் பண்ணினா z இந்த minus 4zi அப்படிதான் இருக்கும். ஏன்னா இதுக்கு கூட சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஏன்னா இதுல எல்லாம் i இல்ல. இதுல மட்டும் தானே i இருக்கு. அப்ப இந்த 2zஐயும் z-ஐயும் சிம்பிளிஃபை பண்ணா z minus 4zi அப்படி எழுதிக்கணும் equal to 20 ல 6 பண்ணா 14 minus 5i. சரியா? இனி z காமனா எடுத்துருங்க. 1 minus 4i equal to 14 minus 5i. இப்போ z equal to what 14 minus 5i by 1 minus 4i. அவ்வளவுதான். ஆனா நம்ம இது ரெக்டாங்குலர் ஃபார்முக்குலாம் மாத்தணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் டினாமினேட்டரோட கான்ஜுகேட் எடுத்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஈக்குவல் டு 14 minus 5i by 1 minus 4i எழுதி தான் நீங்க டினாமினேட்டரோட கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1 minus 4i ஓட கான்ஜுகேட் 1 plus 4i. அதால நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர்ல எப்படி மல்டிப்ளை பண்ணும் RR II plus RI IR போட்டு மல்டிப்ளை பண்ணும். டினாமினேட்டர்ல கான்ஜுகேட் தானே அதனால a square minus b square ஃபார்முலாவை யூஸ் பண்ணும். இப்போ 14ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணா 14 plus 20 plus 56i minus 5i divided by 1 square 1
மைனஸ் தான் வரும். அதுல 4 ஸ்கொயர் 16, I ஸ்கொயருக்கு ஒரு மைனஸ் வரும்ல, அந்த மைனஸ் இந்த மைனஸும் பிளஸ் ஆகும். இனிமா அதுல சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 34 plus 51 I by 17. இப்போ 17 தனித்தனியா போட்டுருங்க. 34 by 17 plus 51 by 17 I. சரிதானா? இப்போ 17 நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 34 கட் பண்ணிடலாம். 17 வந்து 34 வந்து 17க்கு 2 டைம்ஸ் போகும். 51 17க்கு 3 டைம்ஸ் போகும். இப்போ Z equal to 2 plus 3I. புரிஞ்சுதா இல்லையா? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், செய்து பாருங்க. Exercise 2.4 அதுல செகண்ட் சம். Z equal to x plus iy ன்னு எடுத்துட்டு find the following in rectangular form. ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இந்த ஃபார்ம்ல இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம என்ன சொல்றோம், ரெக்டாங்குலர் ஃபார்ம், செவ்வக வடிவம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, அப்போ எக்ஸைஸ் 2.4ல செகண்ட் சம். அதுல வந்து z equal to x plus iy நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். if ன்னு கொடுத்திருக்கோம் பாத்தீங்களா, ifல என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சம், ரியல் பார்ட் ஆஃப் 1 by z. இதுக்கு மீனிங் என்ன, ரியல் பார்ட் ஆஃப் 1 by z. தமிழ் எடுத்துக்கும் இப்படிதான் இருக்கும் கொஸ்டின்ல. அதாவது 1 by z ல இருக்கக்கூடிய ரியல் பார்ட் என்னது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், எடுத்து எழுதணும். அப்போ 1 by z ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருக்கக்கூடிய ரியல் பார்ட்டை நீங்க என்ன பண்ணணும், எடுத்து எழுதணும். ரியல் பார்ட்னா என்ன, I இல்லாத பார்ட் தானே ரியல் பார்ட். சரியா? சொல்யூஷன், ரியல் பார்ட் ஆஃப் 1 by z ஈக்குவல் டு, இப்போ z ல நம்ம என்ன எடுத்து வச்சிருக்கோமோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். x plus iy தானே, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ ரியல் பார்ட் ஆஃப் 1 by x plus iy. சரியா? அப்போ 1 by z ல z ஓட வேல்யூ x plus iy ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது அது டினாமினேட்டர்ல தானே இருக்கு. அப்போ டினாமினேட்டர்ல இருந்தா நம்ம என்ன பண்ணணும், கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். எல்லாமே பிராக்கெட் குள்ள 1 by x plus iy எழுதி இன்டு x plus iy யோட கான்ஜுகேட் வந்து x minus iy தானே, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். எல்லாமே பிராக்கெட் குள்ள, வெளியில அந்த ரியல் பார்ட் அதை அப்படியே எழுதிட்டே வரும். சரியா? நீ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணும், டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும். இப்போ நியூமரேட்டர்ல 1 into x minus iy, x minus iy தான். டினாமினேட்டர்ல a square minus b square. ஏன்னா எப்போதுமே a plus b into a minus b ஃபார்முலா படி தான் வரும். அதுக்கு நீங்க a square minus b square ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இப்போ ரியல் பார்ட் ஆஃப் x minus iy by x square plus y square. எப்படி நான் நிறைய இடம் சொல்லியிருக்கோம், a square minus b square தான் ஃபார்முலா. அப்போ b ஸ்கொயருக்கு இங்க என்ன வரும் அப்படின்னா i யும் ஸ்கொயர் பண்ணும், y யும் ஸ்கொயர் பண்ணும். அப்போ i க்கு ஸ்கொயர் வந்து மைனஸ் தானே, அப்போ அந்த மைனஸ் வந்து இங்க ஏற்கனவே உள்ள மைனஸ் கூட பிளஸ் ஆயிரும். சரியா? அப்போ இதுல இருக்கக்கூடிய ரியல் பார்ட் என்னது அப்படின்னா x by x square plus y square. ரியல் பார்ட் அப்படின்னா என்னது, i இல்லாத பார்ட். அப்ப i இல்லாத பார்ட்னா அது x தானே, அப்ப x by x square plus y square. ஏன்னா இந்த டினாமினேட்டர் வந்து இதுக்கும் தனியா வரும், இதுக்கும் தனியா வரும். அதனால ரியல் பார்ட் வேணும்னாலும் இந்த டினாமினேட்டர் எழுதணும், இமேஜினரி பார்ட்டுக்கும் இந்த டினாமினேட்டர் தனியா எழுதணும். அப்ப x by x square plus y square. சரி, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான சம் தான். அதுல செகண்ட் சம் பார்ப்போம். ரியல் பார்ட் ஆஃப் i z bar. அதாவது i z barல இருக்கக்கூடிய ரியல் பார்ட்டை நீங்க என்ன பண்ணணும், எடுத்து எழுதணும். சொல்யூஷன் பாருங்க. Real part of I z bar அப்போ equal to real part of I into z barல, அப்போ z ல நம்ம என்ன எழுதிருக்கீங்க கொஸ்டின்ல, x plus iy ன்னு எழுதிருக்கு. அப்போ z bar ன்னு சொல்லும்போது அங்க என்ன போடணும், x minus iy. அதுல பார் போட்டிருக்கீங்க, நீங்க கிளியரா இருக்குன்னு தெரியல, உங்களுக்கு வீடியோல எப்படி எழுதுன்னு பாத்துக்கோங்க. சரி, அதுல கிளியரா இருக்குன்னு பாத்துக்கோங்க. இல்லைன்னா இதுல பார் போடணும், இதுல போட்டிருக்கோம் பாத்தீங்களா z bar, இதுல போடணும். சரியா? இப்போ ரியல் பார்ட் ஆஃப் I into என்னது z bar. இங்க z அப்படிங்கறதுனால x plus iy அப்படி போட்டிருக்கோம். இப்போ இங்க z bar அப்படிங்கறதுனால x plus iy ல கான்ஜுகேட் எடுத்து இங்க போடணும். அப்போ x minus iy. சரியா? சரி, அப்ப இங்க வெளியில இதுல ஒரு பிராக்கெட் போடணும், அதை சுத்தி ஒரு பிராக்கெட், ஸ்கொயர் பிராக்கெட் போடணும். கொஞ்சம் i உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப i உள்ள மல்டிப்ளை பண்ணா i into x ix. இங்க மைனஸ் தான் இருக்கு, ஆனா எப்படி இங்க பிளஸ் ஆச்சு அப்படின்னா இந்த மைனஸ் தான் நீங்க போட்டுப்பீங்க. போட்டுட்டு இந்த ஐயையும் மல்டிப்ளை பண்ணும்போது i ஸ்கொயர் வரும். i ஸ்கொயர் வரும்போதெல்லாம் ஒரு மைனஸ் வரும், அதை மறந்துடாதீங்க. அந்த மைனஸும் இங்க ஏற்கனவே போட்ட மைனஸும் என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். பிளஸ் போட்டுட்டு இந்த ஒய்யை போடும், ஐயை திருப்பி போட்டுறாதீங்க. அந்த i ஸ்கொயர் தான் என்ன ஆயிடுச்சு, மைனஸ் ஆயிடுச்சு. சரியா? அப்ப இங்க எது ரியல் பார்ட்ஸ், i இல்லாத பார்ட்னா அது y தானே, அதுதான் ஆன்சர். ஈக்குவல் டு y. நெக்ஸ்ட் சம், இமேஜினரி பார்ட் ஆஃப் 3z plus 4z bar minus 4i. அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல, இது மொத்தமா இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருக்கக்கூடிய இமேஜினரி பார்ட்டை என்ன பண்ணணும், ஆன்சர் ஆட்டு எழுதணும். புரிஞ்சா? இப்போ இமேஜினரி பார்ட்னா என்னது, i இருக்கக்கூடிய பார்ட் தான் இமேஜினரி பார்ட். அப்ப அதுல ஃபர்ஸ்ட் z ஓட வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணி என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். சொல்யூஷன், இமேஜினரி பார்ட் ஆஃப் 3z plus 4z bar minus 4i
equal to இப்போ இதுலயும் பார் போட்டிருக்கேன் அது கிளியர் தெரியாத மாதிரி இருக்கு நீங்க போட்டுருங்க இப்போ இமேஜினரி பார்ட் ஆஃப் 3 எழுதி z ஓட வேல்யூ x plus iy plus 4 எழுதி z bar ஓட வேல்யூ x minus iy அது minus 4i நீ இதுல 3 எழுதி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க இல்ல 4 டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க இப்போ இமேஜினரி பார்ட் ஆஃப் 3x plus i3y plus 4x minus 4iy minus 4i அப்ப இதுல இமேஜினரி பார்ட் கேட்டிருக்கு அப்ப இமேஜினரி பார்ட்னா i க்கு பக்கத்துல உள்ளதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்ப இது i இருக்கு இதுலயும் i இருக்கு இதுலயும் i இருக்கு அப்ப அது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஆனா எடுத்து எழுதும்போது i போடக்கூடாது இமேஜினரி பார்ட் அப்படின்னா i க்கு பக்கத்துல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் எழுதணுமே தவிர i என்ன பண்ணக்கூடாது எழுதக்கூடாது அப்ப ரியல் பார்ட் அப்படின்னா i இல்லாத பார்ட் இமேஜினரி பார்ட் அப்படின்னா i இருக்கக்கூடிய பார்ட் ஆனா i எழுதக்கூடாது அப்ப i எழுதக்கூடாது அப்படின்னா அப்ப என்னெல்லாம் வரும் ஈக்குவல் டு 3y மைனஸ் இங்க 4y இதுல மைனஸ் 4 கரெக்டா i எழுதக்கூடாது சரி நீ இதுல இந்த ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம் ஏன்னா இங்க ரெண்டுமே சேம் டைம் இங்கேயும் y இருக்கு இங்கேயும் y இருக்கு சரிங்களா அப்ப அந்த ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம் அப்ப இங்க ரெண்டும் வேற வேற சைன் இங்க பிளஸ் இருக்கு இங்க மைனஸ் இருக்கு அப்ப அந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்ப மைனஸ் y ஈக்குவல் டு மைனஸ் 4 சொல்ல புரிஞ்சுதா இல்லையா அப்ப ரியல் பார்ட் அப்படின்னா ரியல் பார்ட்டை எடுத்து எழுதணும் இமேஜினரி பார்ட்னா அது உள்ள எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டு இமேஜினரி பார்ட் என்ன பண்ணணும் ஆன்சர் ஆட்டு எடுத்துடலாம் சரியா நெக்ஸ்ட் properties of complex numbers அதாவது கலப்பெண்களின் பண்புகள் கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க z1 plus z2 the whole bar equal to z1 bar plus z2 bar அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம் கான்ஜுகேட் எடுத்திருக்கோம் ரைட் சைடுல என்ன பண்ணோம் அப்படின்னா தனித்தனியா கான்ஜுகேட் எடுத்துக்கணும் சரியா z1க்கு தனியா கான்ஜுகேட் z2க்கு தனியா கான்ஜுகேட் எடுத்துட்டு ரெண்டையும் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் இந்த ரெண்டு ஆன்சருமே எப்படிதான் இருக்கும் ஈக்குவலா இருக்கும் அதாவது ஆட் பண்ணிக்கிட்டு கான்ஜுகேட் எடுத்தாலும் தனித்தனியா கான்ஜுகேட் எடுத்துட்டு ஆட் பண்ணாலும் ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும் சரியா அது எப்படி சென்டென்ஸ் ஆட்டி எழுதலாம்னு பாருங்க கான்ஜுகேட் ஆஃப் sum of two complex numbers is sum of their conjugates அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா கான்ஜுகேட் ஆஃப் சம் ரைட் சைடுல பாத்தீங்கன்னா சம் ஆஃப் தேர் கான்ஜுகேட்ஸ் அப்படி ஆர்டர் மாத்தணும் இங்க கான்ஜுகேட் ஃபர்ஸ்ட்ல எழுதணும் சம்ம ரெண்டாவது எழுதணும் இதுல சம்ம ஃபர்ஸ்ட்ல எழுதணும் கான்ஜுகேட் செகண்ட்ல எழுதணும் சரி அப்ப கான்ஜுகேட் ஆஃப் சம் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தேர் கான்ஜுகேட்ஸ் அதாவது இரு கலப்பெண்களின் கூடுதலின் இணையானது அவற்றின் தனித்தனி இணைகளின் கூடுதலுக்கு சமம் சரியா இரு கலப்பெண்களின் கூடுதலின் இணையானது அவற்றின் தனித்தனி இணைகளின் கூடுதலுக்கு சமம் புரிஞ்சா அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் பண்ணிக்கிட்டு கான்ஜுகேட் எடுத்திருக்கு ரைட் ஹேண்ட் சைடுல தனித்தனியா கான்ஜுகேட் எடுத்திருக்கு அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்கோம் ரெண்டையும் பிளஸ் பண்ணிருக்கோம் அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடுல ஆன்சரும் எப்படி இருக்கும் சேமா இருக்கும் அதை நம்ம எப்படி ரீட் பண்ணணும் சென்டென்ஸ் ஆட்டு ரீட் பண்ணதா இருந்தா கான்ஜுகேட் ஆஃப் சம் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இஸ் சம் ஆஃப் தேர் கான்ஜுகேட்ஸ் இரு கலப்பெண்களின் கூடுதலின் இணையானது அவற்றின் தனித்தனி இணைகளின் கூடுதலுக்கு சமம் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இதே இல்ல பிளஸ்ல மைனஸ் இருந்தா செகண்ட் ப்ராப்பர்ட்டி z1 minus z2 the whole bar equal to z1 bar minus z2 bar அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கான்ஜுகேட் எடுக்கணும் ரைட் ஹேண்ட் சைடுல தனித்தனியா கான்ஜுகேட் எடுத்துட்டு அந்த ரெண்டு ஆன்சரை என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருக்கும் அது எப்படி சென்டென்ஸ் ஆட்டி எழுதணும் பாருங்க அதே இதுல டிஃபரன்ஸ் போட்டு எழுதணும் கான்ஜுகேட் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் தேர் கான்ஜுகேட்ஸ் இங்க பாருங்க இதுல வந்து கான்ஜுகேட் வந்து சிங்குலர்ல எழுதணும் ஏன்னா இங்க ஒரே ஒரு பார் தான் இருக்கு ரைட் ஹேண்ட் சைடுல பாருங்க கான்ஜுகேட் ரெண்டானா இருக்கு அதனால அங்க ப்ளூரல்ல எழுதணும் சரியா கான்ஜுகேட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும் இது வந்து ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது ஒரே காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆயிரும் அப்ப அதுக்கு நம்ம ஒரு பார் போட்டுருக்கோம் இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் தனித்தனியா பார் போட்டுட்டு அது ரெண்டையும் என்ன பண்றோம் மைனஸ் பண்றோம் சரியா அதுதான் இங்க என்ன பண்றோம் கான்ஜுகேட்ஸ் அப்படின்னு சொல்றோம் சரியா தமிழ்ல வந்து இரு கலப்பெண்களின் வித்தியாசத்தின் இணையானது அவற்றின் தனித்தனி இணைகளின் வித்தியாசத்திற்கு சமம் சரியா இரு கலப்பெண்களின் வித்தியாசத்தின் மைனஸ்னா என்ன வித்தியாசத்தின் இணையானது அவற்றின் தனித்தனி இணைகளின் வித்தியாசத்திற்கு சமம் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி z1 z2 the whole bar equal to z1 bar into z2 bar அதாவது இங்க ப்ராடக்ட்ல இருக்கு
பாத்தீங்களா? அப்ப இங்க வந்து பிளஸ்ல இருக்கு, இங்க மைனஸ்ல இருக்கு, அதே மாதிரி இங்க என்னது ப்ராடக்ட்ல இருக்கு. அப்ப இங்க சம் போட்ட இடத்துல நீங்க என்ன போட்டு எழுதணும், ப்ராடக்ட் போட்டு எழுதணும். சரியா? அதாவது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு கான்ஜுகேட் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் கான்ஜுகேட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா மல்டிப்ளை பண்ணாலும் ரெண்டு ஆன்சருமே இப்படிதான் இருக்கும், சேமா தான் இருக்கும். பாருங்க, conjugate of product of two complex numbers is product of their conjugates. புரியுதா? இங்க வந்து conjugate of the product, இங்க product of their conjugates. அதாவது இரு கலப்பெண்களின் பெருக்கலின் இணையானது அவற்றின் தனித்தனி இணைகளின் பெருக்கலுக்கு சமம். அதே மாதிரி வகுத்தல், quotient. Fourth property, z1 by z2 the whole bar equal to z1 bar by z2 bar. அதாவது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்ணிக்கிட்டு கான்ஜுகேட் எடுத்தாலும் இல்லைன்னா கான்ஜுகேட் எடுத்து வந்த ஆன்சரை டிவைட் பண்ணாலும் ரெண்டுமே எப்படிதான் இருக்கும், சேமா இருக்கும். அப்ப இங்க எப்படி எழுதணும் அப்படின்னா ப்ராடக்ட்டுக்கு பதிலா கோஷியன்ட் போட்டு எழுதணும். கான்ஜுகேட் ஆஃப் quotient of two complex numbers is quotient of their conjugates. புரிஞ்சுதா? அப்போ கான்ஜுகேட்ல ஆரம்பிச்சு கான்ஜுகேட்ஸ்ல முடிக்கணும். இங்கிலீஷ் மீடியம் வந்து பாத்துக்கோங்க, கான்ஜுகேட்ல ஆரம்பிச்சு கான்ஜுகேட்ஸ்ல என்ன பண்ணணும், முடிக்கணும் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது. அப்போ கான்ஜுகேட் ஆஃப் தி sum of their conjugates, conjugate of difference of their conjugates, conjugate of product of their conjugates, conjugate of quotient of their conjugates. சரியா? இது என்ன, சப்போஸ் 1 மார்க் क्वेश्चनல கேக்கும்போது சென்டென்ஸ் கொடுத்து என்ன பண்ணிடலாம் கேட்கலாம். சரியா? இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்முலா கொடுத்து என்ன பண்ணலாம் கேட்கலாம். இல்லனா சென்டென்ஸ் அட் கொடுத்து என்ன பண்ணலாம், which one of the following is true, இல்ல which one of the following is incorrect, அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து என்ன பண்ணலாம் கேட்கலாம். சரியா? தமிழ் மீடியம் வந்து 4th எப்படி எழுதணும், 4th ப்ராப்பர்ட்டி, இரு கலப்பெண்களின் வகுத்தலின் இணையானது அவற்றின் தனித்தனி இணைகளின் வகுத்தலுக்கு சமம். புரியுதா? தமிழ் மீடியம் வந்து இரு கலப்பெண்களின் அப்படின்னு ஆரம்பிக்கணும், அந்த அப்புறம் என்ன ஆபரேஷன் அது சொல்லிக்கிட்டு கடைசி அந்த ஆபரேஷன்ல போய் முடிக்கணும். இரு கலப்பெண்களின் கூடுதலின் இணையானது அவற்றின் தனித்தனி இணைகளின் கூடுதலுக்கு சமம். சரியா? இரு கலப்பெண்களின் வித்தியாசத்தின் இணையானது அவற்றின் தனித்தனி இணைகளின் வித்தியாசத்திற்கு சமம். அந்த மாதிரி எழுதும். லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இரு கலப்பெண்களின் வகுத்தலின் இணையானது அவற்றின் தனித்தனி இணைகளின் வகுத்தலுக்கு சமம் அப்படின்னு சொல்லி எழுதணும். புரியுதா? இங்கிலீஷ் மீடியம் கான்ஜுகேட்ல ஆரம்பிச்சு கான்ஜுகேட்ல முடிக்கணும். இடையில என்ன ஆபரேஷன், சம்னா சம், டிஃபரன்ஸ்னா டிஃபரன்ஸ், ப்ராடக்ட்னா ப்ராடக்ட், டிவிஷன் வந்து நம்ம இங்க எப்படி போட்டுருக்கோம் அப்படின்னா கோஷியன்ட் போட்டுருக்கோம். புரியுதா இல்லையா? சரி, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். ரியல் பார்ட் ஆஃப் z is equal to z plus z bar by 2. சரியா? இதுல வந்து z plus z bar by 2. அதாவது ரியல் பார்ட் ஆஃப் z அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருக்கக்கூடிய i இல்லாத பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம், ரியல் பார்ட் ஆஃப் z அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? அது கண்டுபிடிக்க வேண்டிய ரூல் பாத்தீங்கன்னா z plus z bar by 2 அந்த ரூலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரியல் பார்ட் ஆஃப் z நம்ம என்ன பண்ணலாம், எழுதலாம். இப்போ நம்ம சப்போஸ் 2 plus 3i அப்படின்னு இருந்தது அப்படின்னா ரியல் பார்ட் வந்து என்னது 2 தான். அப்படின்னா அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தெரிஞ்சது அப்படின்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ரியல் பார்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். இங்க வந்து ஒரு z ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படி இருக்கு அப்படின்னா z ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z அப்படின்னு இருக்கு. அப்ப அதனோட ரியல் பார்ட் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்குள்ள ஃபார்முலா z ஐயும் z பாரையும் ஆட் பண்ணி 2 ஆல என்ன பண்ண டிவைட் பண்ணு. சரியா? இத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ரூவ் பண்ண போறோம். இந்த ப்ரூவ் வந்து ஆக்சுவலி இது ப்ராப்பர்ட்டில இருக்கு. இது அதே மாதிரி எக்ஸைஸ் 2.4ல 5thல செகண்ட் சம் மட்டும் இருக்கு. சரியா? அதுல ப்ராப்பர்ட்டி கூட நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்க இத எக்ஸைஸ் 2.4ல 5thல செகண்ட் சம்ல பாத்தீங்கன்னா அதே ப்ராப்பர்ட்டியை நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோம், ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கோம். சரி, நம்ம இப்ப பார்ப்போம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு, அதாவது 3 plus 5i இருக்கு அப்படின்னா அதுல 3 தான் என்னது ரியல் பார்ட்ஸ். சரியா? இப்ப 3 plus 4i கொடுக்கல, ஒரு பர்டிகுலரா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுக்கல, ஜெனரலா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z அப்படின்னு கொடுத்திருக்கோம். let z be any காம்ப்ளெக்ஸ் நம்பர். z என்பது ஏதேனும் ஒரு கலப்பெண் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய மெய்ப்பகுதி என்னது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஃபார்முலா வந்து என்னது z plus z bar by 2. சரியா? இப்ப நம்ம அதை ப்ரூவ் பண்ண போறோம். பாருங்க, proof பாருங்க. let z equal to x plus iy. நம்மளே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம என்ன பண்ணிருக்கோம், அசியூம் பண்ணிருக்கோம். நம்ம அசியூம் பண்ணும்போது பர்టిక్యులரா அசியூம் பண்ணக்கூடாது. அதாவது 1 plus 2i 3 minus 5i அந்த மாதிரி பர்టిక్యులரா அசியூம் பண்ணக்கூடாது, ஜெனரலா தான் அசியூம் பண்ணணும். அப்ப let z equal to a plus ib இல்லனா x plus iy அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அசியூம் பண்ணிக்கலாம். சரியா? then z bar, அப்ப அதனுடைய பார் போட்டா என்ன வரும், x minus iy. பார்னா என்ன, கான்ஜுகேட் இணை. அப்ப பிளஸ் ஐனா என்ன பண்ணணும், மைனஸ் iy போட்டுக்கணும். சரி, அப்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z அசியூம் பண்ணிட்டு நான் அதுல என்ன பண்ணிட்டேன், z பாரை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். சரியா? z bar equal to x minus iy. புரியுதா? அப்போ இந்த z ல இருக்கக்கூடிய இப்ப இந்த z ல நம்ம x plus iy ன்னு எடுத்தனால இந்த z ல இருக்கக்கூடிய ரியல் பார்ட் வந்து என்னது, x. அப்படினா அப்ப here real part of z equal to x தான்.
ரியல் பார்ட் ஆஃப் z ஓட வேல்யூ வந்து என்னது x. இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் x plus i ன்னு அசியூம் பண்ணனால அதுல இருக்கக்கூடிய ரியல் பார்ட் வந்து என்னது x. புரியுதா? அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ரியல் பார்ட் ஆஃப் z இருக்கு, அது என்னது x. புரியுதா? அது இன்னும் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய x. இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம், ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போறோம். ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு, z plus z bar by 2. அப்ப now z plus z bar by 2 equal to பாருங்க z ஓட வேல்யூ என்ன, x plus iy. then plus தான் plus z bar ஓட வேல்யூ x minus iy the whole by 2. இதுல iy யும் என்னவாயிடும், கேன்சல் ஆயிடும். அப்ப x plus x என்னது 2x by 2 இருக்கு. அப்ப இந்த 2 என்னவாயிடும், கட் ஆயிடும். கட் ஆனா என்ன ஆன்சர் வருது, x தானே வருது. அப்ப அந்த x அப்படிங்கிறது ஆக்சுவலா நம்ம ஏற்கனவே என்ன எழுதி வச்சிருக்கோம், ரியல் பார்ட் ஆஃப் z ன்னு எழுதிருக்கோம். that is real part of z equal to z plus z bar by 2. சரியா? அப்ப hence real part of z கண்டுபிடிக்க வேண்டிய ஃபார்முலா என்ன, z plus z bar by 2. இது ஃபார்முலா 1 மார்க் क्वेश्चनல டைரக்டா கேட்கலாம், இல்லைனா ஏதாவது 2 மார்க் क्वेश्चनல prove that real part of z equal to z plus z bar by 2 ன்னு சொல்லி என்ன பண்ணலாம் கேட்கலாம். கேட்டா z equal to x plus iy ன்னு அசியூம் பண்ணனும், z bar எழுதி வச்சுக்கணும். சரியா? அப்ப z ல இருக்கக்கூடிய ரியல் பார்ட் வந்து என்னது அப்படினா x, அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. தென் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய z plus z bar by 2 ல நீங்க எழுதக்கூடிய z ஓட வேல்யூவையும் z bar ஓட வேல்யூவையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி 2 ஆல என்ன பண்ணனும், டிவைட் பண்ணனும். அப்ப iy minus iy கட் ஆயிடும், x யும் ஆட் பண்ணா 2x by 2. அப்ப 2 ம் கட் ஆயிடும். அப்ப என்ன வரும், x தானே ஆன்சர் வரும். அப்ப அந்த x அப்படிங்கிறது என்னது, ரியல் பார்ட் ஆஃப் z தான். அப்ப therefore real part of z equal to z plus z bar by 2. புரியுதா? இது exercise 2.4 ல 5th ல செகண்ட் சம் ஆட்டோ இருக்கு. இதுல ப்ராப்பர்ட்டில நம்ம அதை என்ன பண்ணிருக்கோம், பார்த்திருக்கோம். புரியுதா இல்லையா? சரி, அப்ப இதே மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z ன்னு எடுத்தோம்னா அதுல இருக்கக்கூடிய இமேஜினரி பார்ட் ஆஃப் z க்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கறத நெக்ஸ்ட் பார்க்க போறோம். பாருங்க, z bar imaginary part of z equal to z minus z bar by 2i. பாருங்க, இங்க வந்து ரியல் பார்ட் ஆஃப் z ல பிளஸ் போட்டிருக்கோம், இங்க வந்து மைனஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி டினாமினேட்டர்ல பாருங்க, இங்க 2 இருக்கு, இங்க என்ன இருக்கு, 2i இருக்கு. அப்ப பாத்துக்கோங்க, இமேஜினரி பார்ட் ஆஃப் z உள்ள ஃபார்முலா z minus z bar by 2i. இதுவும் அதே மாதிரி தான் எக்ஸர்சைஸ் 2.4 ல 5th ல செகண்ட் சம், 5th ல ஃபர்ஸ்ட் சம் நினைக்கிறேன், பாத்துக்கோங்க. சரி, எக்ஸர்சைஸ் 2.4 ல 5th ல ஃபர்ஸ்ட் சம் நினைக்கிறேன், அது பாத்துக்கோங்க. புரியுதா? சரி, இப்போ இதுக்கு ப்ரூஃப் பாருங்க. அதே மாதிரி let z equal to x plus iy then z bar equal to x minus iy. அத முதல்ல எழுதி வச்சுக்கணும், எப்போதுமே அப்படிதான். ப்ரூஃப் பாருங்க, let z equal to x plus iy then z bar equal to x minus iy. அப்ப இதுல இருக்கக்கூடிய இமேஜினரி பார்ட்ஸ், இப்போ இது இமேஜினரி பார்ட் தானே தேவை. அப்ப இதுல இருக்கக்கூடிய இமேஜினரி பார்ட் வந்து என்னது, y. ரியல் பார்ட் வந்து i இல்லாத பார்ட்ஸ். இமேஜினரி பார்ட்னா என்னது, i இருக்கக்கூடிய பார்ட்ஸ், ஆனா i எழுதக்கூடாது. i க்கு பக்கத்துல என்ன இருக்கோ அதே தான் எழுதணும். சைன்ல என்ன இருக்கோ அதையும் பார்த்துக்கணும். பிளஸ்னா பிளஸ் y, மைனஸ்னா மைனஸ் y போடணும். சரி, அப்ப here imaginary part of z equal to y. சரினா? சரி, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. தென் ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு, z minus z bar by 2i இருக்கு. நம்ம அதை கால்குலேட் பண்ண போறோம். அப்ப now z minus z bar by 2i equal to எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. z ஓட வேல்யூ என்ன, x plus iy. சரியா? அடுத்து என்ன இருக்கு பாருங்க, minus z bar. அப்படின்னா என்னது, z barல மைனஸா மல்டிப்ளை பண்ணிடணும். அப்ப இது மைனஸ் ஆயிடும், இது என்னவாயிடும், பிளஸ் ஆயிடும். அப்படிதானா? இங்க வந்து பிளஸ் z bar தான். அப்ப பிளஸ் z bar அப்படிங்கறதுனால பிளஸ் x மைனஸ் iy அப்படி போட்டிருக்கேன், சைனை ஒன்னும் சேஞ்ச் பண்ணல. இங்க மைனஸ் z bar அப்படிங்கறதுனால z barல வந்து என்ன பண்ணணும், சைனை சேஞ்ச் பண்ணணும். அப்ப பிளஸ் x வந்து மைனஸ் x ஆகும், மைனஸ் iy பிளஸ் iy ஆகும். அப்ப மைனஸ் x பிளஸ் iy by 2i. டினாமினேட்டர்ல 2i இருக்கு. அப்ப இதுல பாத்தீங்கன்னா x உம் மைனஸ் x உம் கட் ஆயிடும். iy யையும் ஆட் பண்ணா 2iy divided by 2i. அப்ப இந்த 2i இந்த 2i என்னவாயிடும், கேன்சல் ஆயிடும். அப்ப மிச்சம் என்ன இருக்கும், y தானே ஆன்சர் ஆட்டு வரும். அப்ப அந்த y அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம என்ன எழுதி இருக்கோம், இமேஜினரி பார்ட் ஆஃப் z அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிருக்கோம், எழுதி இருக்கோம். சரியா? அப்ப இமேஜினரி பார்ட் ஆஃப் z வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு, z minus z bar by 2i க்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப hence imaginary part of z equal to z minus z bar by 2i. புரியுதா இல்லையா? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் 2 மார்க்ஸ்ல என்ன பண்ணலாம் கேட்கலாம், நீங்க படிச்சுக்கோங்க. z power n the whole bar is equal to z bar power n where n is an integer அப்படின்னா 2 3 1 minus 1 minus 2 எப்படி வேணாலும் இருக்கலாம். அதாவது பவர்ல என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு மேல பார் இருந்தது அப்படின்னா பாரை முதல்ல போட்டுட்டு பவர் அதுக்கு மேல என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். சரி, அதாவது z power 3 the whole bar அப்படிங்கறத z bar பவர் 3 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். சொல்ல, அதாவது பவரையும் பாரையும் நம்ம என்ன பண்ணலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். பார் போட்டுட்டு பவர் கண்டுபிடிச்சாலும் சரி, பவர் எழுதிட்டு பார் போட்டாலும் சரி, ரெண்டு ஆன்சருமே இப்படிதான் இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்,
சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் சால்வ் பண்ணுவோம் கொஞ்சம் எல்லாம் அப்புறம் பார்ப்போம் சரி இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ப்ராப்பர்ட்டி என்னன்னு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி கிடையாது ப்ரூவ் பண்றதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் ப்ரூவ் பண்றதுக்கு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்க என்ன பண்ணி வச்சுக்கோங்க படிச்சு வச்சுக்கோங்க சரியா நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி Z is real if and only if Z equal to Z bar அது என்ன Z is real அதாவது அது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இல்லாம இருந்தது அப்படின்னா Z பார் கண்டுபிடிச்சீங்கன்னா அது Z க்கே ஈக்குவலா இருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம ப்ராப்ளத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் ரியல் நம்பர்னா என்ன இமேஜினரி நம்பர்னா என்ன ரியல் நம்பர்னா ஐயே இருக்காது நம்ம இதுக்கு முன்னால படிச்ச நம்பர்ஸ் 11th வரைக்கும் நம்ம என்ன நம்பர்ஸ் எல்லாம் படிச்சோம் ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்திருக்கோம் 2 3 -1 -2 1/2 1/3 -1/2 -1/5 √2 √3 இது எல்லாமே என்னதுதான் ரியல் நம்பர்ஸ் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னா என்னது 2 + 3i 5 + 4i அந்த மாதிரி ரியல் நம்பரும் காம்ப்ளெக்ஸ் இமேஜினரி நம்பரும் சேர்ந்து வரக்கூடிய நம்பர் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இமேஜினரி நம்பர்னா 5i 2i அந்த மாதிரி வரக்கூடியதை நம்ம இமேஜினரி நம்பர்னு சொல்லுவோம் சரியா சரி இப்போ இதுல Z வந்து ஒரு ரியல் நம்பரா இருந்தது அப்படின்னா அந்த Z க்கு கான்ஜுகேட் எடுத்தீங்கன்னா அந்த Z என்னவாட்டு வரும் ஆன்சர் ஆட்டு வரும் Z பாரும் Z எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும் இப்போ இதுல பாத்தீங்கன்னா Z equal to என்னது x + iy Z bar equal to என்னது x - iy ரெண்டும் வேற வேற ஏன்னா இங்க +iy இருக்கு இங்க என்ன இருக்கு -iy இருக்கு அப்ப இந்த ரெண்டு என்னது வேற வேற அதே இது இதுல iy இல்லன்னு வச்சுக்கோங்க iy இல்லன்னு வச்சுக்கோங்க அப்ப Z bar வந்து என்னதான் x தான் சரி இதெல்லாம் நம்ம கான்ஜுகேட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் i க்கு சைனை சேஞ்ச் பண்ணணும் அப்ப iயே இல்ல அப்படின்னா நம்ம அதுல என்ன பண்ண மாட்டோம் சைனே சேஞ்ச் பண்ண மாட்டோம் அப்ப அங்க என்ன நம்பர் இருக்கோ அது அப்படிதான் போடணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு Z equal to 5 அப்படின்னா Z bar equal to 5 Z bar equal to என்னதான் 5 தான் ஏன்னா நம்ம i இருந்தா தானே சைனை சேஞ்ச் பண்ணணும் i இல்லைன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம் சைனை சேஞ்சே பண்ண மாட்டோம் இமேஜினரி பார்ட்ல என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு சைனை தான் நம்ம என்ன பண்ணுவோம் சேஞ்ச் பண்ணுவோம் இப்போ Z equal to 5 + i அப்படின்னா Z bar equal to 5 - i அதே இது Z equal to வெறும் 5 தான் இருக்கு அப்படின்னா Z bar equal to 5 தான் அதுல என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்ல பிளஸ் ஐயே அல்ல ஐயே இல்ல அப்ப சைனை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அப்ப அந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் எந்த மாதிரி Z equal to ஒரு ரியல் நம்பரா இருந்ததுன்னா Z bar வந்து அதே ரியல் நம்பர் தான் உனக்கு என்ன வாட்டு வரும் ஆன்சர் ஆட்டு வரும் அப்ப அந்த மாதிரி கேஸ்ல Z bar வந்து எதுக்கே ஈக்குவலா இருக்கும் Z க்கே ஈக்குவலா இருக்கும் சரி அதுதான் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் ப்ரூவ் பண்ண போறோம் இதுல பாருங்க if and only if னு கொடுத்திருக்கு நான் ஏற்கனவே 11th ல சொல்லிருக்கேன் if and only if அப்படின்னா if and only if க்கு முன்னால உள்ள Z is real அப்படிங்கறத பார்ட் A ன்னு எடுத்துக்கணும் if and only if க்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய Z equal to Z bar பார்ட் B ன்னு எடுத்துக்கணும் அப்போ A ஐ அஸ்யூம் பண்ணிட்டு B ஐ ப்ரூவ் பண்ணனும் அதே மாதிரி B ஐ அஸ்யூம் பண்ணிட்டு A ஐ ப்ரூவ் பண்ணனும் சொல்ல புரியுதா சரி இப்போ பாப்போம் ப்ரூஃப் பாருங்க இதுவும் எக்ஸைஸ் 2.4 ல 5th ல ஃபர்ஸ்ட் சம்மா இருக்கு நீங்க அத பாத்துக்கோங்க புரியுதா exercise 2.4 ல 5th ல first sum கொடுத்திருக்கு show that Z is real if and only if Z equal to Z bar தமிழ் மீடியத்துக்கு என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னா Z ஒரு மெய்யெண் எனில் Z equal to Z bar என நிறுவுக இதன் மறுதலையும் உண்மை என நிறுவுக அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம் மறுதலை அப்படின்னா if and only if னு அர்த்தம் மறுதலை அப்படின்னா மாத்தி ப்ரூவ் பண்ணணும் சரியா Z ஒரு மெய்யெண்னு எடுத்துட்டு Z equal to Z bar னு ப்ரூவ் பண்ணனும் அதே மாதிரி Z equal to Z bar னு எடுத்துட்டு Z வந்து ஒரு மெய்யெண் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம் ப்ரூவ் பண்ண போறோம் சரியா கான்செப்ட் வந்து என்ன சொல்லுது Z வந்து ஒரு ரியல் நம்பரா இருந்தது அப்படின்னா அந்த Z க்கு கான்ஜுகேட் எடுத்தா அந்த Z தான் என்னவாட்டு வரும் ஆன்சர் ஆட்டு வரும் அதாவது அங்க ஐயே இருக்காது அப்ப ஐயே இருக்காது அப்படின்னா அங்க சைன் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது அப்ப அங்க Z ல என்ன நம்பர் இருக்கோ அதே தான் எதுலயும் இருக்கும் Z பார்லயும் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு Z equal to 10 அப்படின்னா Z bar is also 10 Z barல என்னதான் வரும் 10 தான் வரும் ஏன்னா 10ல வந்து क्वेश्चनல என்னது இல்ல ஐயே இல்ல ஐ இருந்தா தானே சைனை சேஞ்ச் பண்ணும் சரி இப்போ அத ப்ரூவ் பண்ண போறோம் எப்படி ப்ரூவ் பண்ண போறோம் பாருங்க ப்ரூஃப் பாருங்க அதே மாதிரி let Z equal to x plus iy then Z bar equal to x minus iy அதெல்லாம் நம்ம எழுதி வச்சுக்கலாம் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இதுல அதுல எல்லாத்துலயுமே அப்படிதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சரியா நம்ம முதல்ல இதை அஸ்யூம் பண்ண போறோம் Z equal to Z bar அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண போறோம் அஸ்யூம் பண்ண போறோம் நான் என்ன சொல்லிருக்கேன் இதை அஸ்யூம் பண்ணிக்கிட்டு இதை ப்ரூவ் பண்ணணும் அதே மாதிரி இதையும் அஸ்யூம் பண்ணிக்கிட்டு இதை மாத்தி ப்ரூவ் பண்ணணும் கரெக்டா இல்லையா நான் ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ்ல வரேன் Z equal to Z bar அப்படிங்கறத அஸ்யூம் பண்றேன் இப்போ கன்சிடர் Z equal to Z bar அப்ப Z ல என்ன அஸ்யூம் பண்ணி வச்சிருக்கோம் x plus iy எடுத்து வச்சிருக்கோம் அதே மாதிரி Z barல x minus iy எடுத்துறோம் பாருங்க அப்ப x plus iy equal to x minus iy அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கொண்டுட்டு வாங்க இந்த x minus iy இந்த பக்கம் வரும்போது plus x இங்க வரும்போது minus iy இங்க வரும்போது plus iy இப்போ இதுல பாத்தீங்கன்னா x உம் minus x என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் அப்ப மிச்சம் என்ன இருக்கும் iy plus iy 2iy
அப்ப 2iy ல 2ஐயும் இங்க டிவைட் பண்ணிடலாம், ஐயையும் இங்க என்ன பண்ணிடலாம், டிவைட் பண்ணிடலாம். அப்படிதான் அப்ப மிச்சம் என்ன இருக்கும், y மட்டும் இருக்கும். இப்ப நம்ம 2x = 0 அப்படின்னா x = 0 ன்னு எழுதலாம். 2 இங்க டிவைட் பண்ணி, அதே மாதிரி இங்க 2ஐயும் டிவைட் பண்ணிடணும், இந்த ஐயையும் இங்க என்ன பண்ணிடணும், 0 ல டிவைட் பண்ணிடணும். அப்ப y = 0. அப்ப y = 0 அப்படின்னா என்ன ஆகும் பாருங்க, இந்த டேர்மே இல்லாம போயிடும். அப்படிதானே, y யோட வேல்யூ 0ன்னா z ல பாருங்க இந்த i × 0 மொத்தமா என்ன ஆயிடும், 0 ஆயிடும். அப்ப அங்க என்ன மட்டும் தான் இருக்கும், x மட்டும் தான் இருக்கும். அப்ப x மட்டும் தான் இருக்கும் அப்படின்னா அங்க என்னதே இல்ல, இமேஜினரி பார்ட்டே இல்ல. அப்ப அது என்ன, ஒரு ரியல் நம்பர். சரியா, அப்ப z is real. புரியுதா? சரி, இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம மாத்தி ப்ரூவ் பண்ணணும். என்னது, z is real ன்னு எடுத்துட்டு z = z bar ன்னு நம்ம என்ன பண்ணணும், மாத்தி ப்ரூவ் பண்ணணும். if and only if அப்படினாலே அதுக்கு மீனிங் வந்து அதுதான். இத அஸ்யூம் பண்ணனும், இத ப்ரூவ் பண்ணனும். அதுக்கு அப்புறமா மாத்தி இத அஸ்யூம் பண்ணனும், இத ப்ரூவ் பண்ணனும். சரியா, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இத அஸ்யூம் பண்ணிட்டு இத ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்ப இனிமேல் இத அஸ்யூம் பண்ணிட்டு இத ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணா போதும் அப்படின்னா இந்த மாதிரி டபுள் சைடுல ஆரோ மார்க் போட்டா போதும். இம்ப்ளைஸ் and implied by அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மறுதலை அப்படிங்கிறதுக்கு இதை நீங்க என்ன பண்ணா போதும், சிம்பிள் ஆட்டு போட்டா போதும். ரிவர்ஸ்ல நீங்க என்ன பண்ண வேண்டாம், ப்ரூஃப் எழுத வேண்டாம். புரிஞ்சுதா இல்லையா? அப்ப என்ன பண்ணா போதும், if and only if இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம ரெண்டுமே நம்ம என்ன பண்ணணும், மாத்தி மாத்தி ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நீங்க மாத்தி மாத்தி ப்ரூவ் பண்ண வேண்டாம். இந்த சைடு நீங்க என்ன பண்ணா போதும், இந்த மாதிரி டபுள் சைடு ஆரோ மார்க் போட்டா போதும். கண்டிப்பா போடணும், இந்த மாதிரி கண்டிப்பா நீங்க போடணும். அப்பதான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். புரிஞ்சுதா இல்லையா? சரி, அப்ப முதல்ல z = z bar ன்னு அஸ்யூம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம், z is real ன்னு என்ன பண்ணிருக்கோம், ப்ரூவ் பண்ணிருக்கோம். எப்படி ப்ரூவ் பண்ணிருக்கோம்னு பாருங்க. முதல்ல z ஓட வேல்யூவையும் z bar ஓட வேல்யூவையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். இத லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கொண்டுட்டு வரணும். x உம் x உம் கட் ஆயிடும். iy யும் ஆட் பண்ணா 2iy, அதுல 2i இங்க டிவைட் பண்ணிட்டா y = 0. y = 0 அப்படிங்கறதுனால என்ன ஆச்சு, z is real ன்னு எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, z = x + iy ல y யோட வேல்யூ 0 ன்னு போடும்போது i × 0 0. அப்ப இந்த மொத்தமா இந்த டேர்ம் என்ன ஆயிடும், 0 ஆயிடும். அப்ப மிச்சம் எது மட்டும் தான் இருக்கும், x மட்டும் தான் இருக்கும். அப்படின்னா அங்க என்னது இருக்காது, i பார்ட், இமேஜினரி பார்ட் இருக்காது. அப்ப இந்த பார்ட் இல்ல அப்படின்னா z = x மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு ரியல் நம்பர். ஏன்னா i இருந்தா தான் அது வந்து என்னது, காம்ப்ளெக்ஸ் நம்பர், இல்லனா இமேஜினரி நம்பர். இது வந்து என்னது, i இல்ல அப்படிங்கறனால, ஏன் i இல்லாம போச்சு, y யோட வேல்யூ 0 ஆனனால i × 0 மொத்தமா என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. அப்ப மிச்சம் x மட்டும் இருக்கு. அப்ப அங்க ரியல் பார்ட் மட்டும் தான் இருக்கு. அப்ப அது ஒரு ரியல் நம்பர். z is real அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், கொண்டு வரோம். சலோ புரிஞ்சுதா? அப்ப z is real அப்படின்னா z bar கண்டுபிடிச்சீங்கன்னா அது மறுபடியும் எதுக்கே தான் ஈக்குவலா இருக்கும், z க்கே தான் ஈக்குவலா இருக்கும். புரியுதா? சரி, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாப்போம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாப்போம். z is purely imaginary if and only if z = -z bar. இப்ப லாஸ்ட் ப்ராப்பர்ட்டில பாத்தீங்கன்னா z is real ன்னு கொடுத்திருந்தான். அப்ப ஆன்சர்ல z = z bar ன்னு வந்தது. இங்க z is purely imaginary அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு. அப்ப z வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லி ப்ரூவ் பண்ணனும், -z bar க்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லி ப்ரூவ் பண்ணனும். சரியா? தமிழ் மீடியம் purely imaginary அப்படின்னா முற்றிலும் கற்பனை. அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன, purely imaginary முற்றிலும் கற்பனை அப்படின்னா இப்ப ரியல் பார்ட் இருக்காது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு z = 6i அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இதுல ரியல் பார்ட் இல்ல. அப்ப அங்க எது மட்டும் தான் இருக்கு, i மட்டும் தான் இருக்கு, 6i ன்னு இருக்கு. அப்ப அந்த மாதிரி நம்பரை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா purely imaginary, சிம்பிளா imaginary கூட சொல்லலாம். நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல அப்படிதான் பார்த்திருக்கோம். அப்படிதானா, 2i 3i அந்த மாதிரி நம்பரை தான் நம்ம என்ன சொல்றோம், purely imaginary அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட் கண்டுபிடிச்சீங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், -z க்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது z bar ன்னு எழுதினீங்கன்னா -z க்கு ஈக்குவலா இருக்கும். z ன்னு எழுதினீங்கன்னா -z bar க்கு எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ஏதாவது ஒரு சைடுல என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். சரியா? அப்போ ரியல் நம்பரா இருந்தா z bar உம் z உம் ஈக்குவலா இருக்கும். அதே இது பியூர்லி இமேஜினரியா இருந்தா z bar z ஈக்குவலா இருக்கும். ஆனா சைன் மட்டும் எப்படி இருக்கும், மாறி இருக்கும். இப்போ சைனை எதுல மாத்தி போடணும் அப்படின்னா ஏதாவது ஒண்ணுல மாத்தி போடணும். ஒண்ணுல z ல மைனஸ் போடணும், இல்லைன்னா z bar ல மைனஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு கேஸ்ல என்ன பண்ணிக்கணும், மைனஸ் போட்டுக்கணும். சரியா? இப்போ பியூர்லி இமேஜினரி அப்படின்னா என்ன மீனிங், அங்க ரியல் பார்ட் இருக்காது. ரியல் பார்ட் இருக்காது. ரியல் நம்பர் அப்படின்னா இமேஜினரி பார்ட் இருக்காது. இமேஜினரி நம்பர் அப்படின்னா அதுல ரியல் பார்ட் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம், ப்ரூவ் பண்ண போறோம். சரியா? அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ப்ரூஃப் let z = x + iy, then z bar = x - iy. நம்ம இத அஸ்யூம் பண்ணணும். இதெல்லாம் அஸ்யூம் பண்ணணும். z = என்னது, -z bar ன்னு இருக்குல, அத அஸ்யூம் பண்ணிட்டு இத ப்ரூவ் பண்ணுவோம். வந்து ப்ரூஃப்ல டபுள் சைடு என்ன பண்ணிக்கணும், அரை மார்க் போட்டுக்கணும். சரியா? இப்போ கன்சிடர் z =
மைனஸ் இசட் பார். அப்ப இசட்டோட வேல்யூ எக்ஸ் பிளஸ் ஐஒய் தான். ஆனா இங்க இசட் பார்ல என்ன பண்ணிருக்கு மைனஸ் போட்டுருக்கு. அப்ப இங்க இசட் பார்ல மைனஸால என்ன பண்ணும் மல்டிப்ளை பண்ணும். அப்ப இது மைனஸ் ஆகும், இது என்ன ஆயிடும் பிளஸ் ஆயிடும். புரியுதா? அப்போ எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ், இது பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஆகும், மைனஸ் ஐஒய் பிளஸ் ஐஒய் ஆகும். இப்போ இது எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது சைன் சேஞ்ச் ஆகும். இப்போ எக்ஸ் பிளஸ் ஐஒய் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஐஒய் ஈக்குவல் டு 0. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஐஒய் மைனஸ் ஐஒய் கேன்சல் ஆயிடும். எக்ஸ் பிளஸ் எக்ஸ் வந்து என்னவாகும் 2x ஆகும். இப்போ 2x equal to 0, அதுல இருந்து 2 டிவைட் பண்ணிட்டோம்னா x equal to 0. அப்ப x equal to 0 ஆனனால என்ன ஆச்சு அப்படின்னா x ஓட வேல்யூ 0 ன்னு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்ப இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இந்த டேர்ம் போய்டும். இந்த டேர்ம் போய்டும். அப்ப அங்க எது மட்டும் இருக்கும் ஐy மட்டும் தான் இருக்கும். அப்ப அங்க ரியல் பார்ட்டே இல்ல அப்படின்னா அது ஒரு பியூர்லி இமேஜினரி. சரியா? அப்ப பாத்துக்கோங்க, இமேஜினரி பார்ட் இல்ல அப்படின்னா அது வந்து ரியல் நம்பர், ரியல் பார்ட் இல்ல அப்படின்னா அது வந்து இமேஜினரி நம்பர். அந்த இமேஜினரி நம்பரை நம்ம எப்படி ஸ்பெஷலா சொல்றோம் அப்படின்னா பியூர்லி இமேஜினரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவ்வளவுதான். சரியா? அப்ப x ஓட வேல்யூ 0 ஆனனால இந்த டேர்ம் என்னவாயிடும் 0 ஆயிடும். இந்த x வரக்கூடிய இடம் 0 ஆயிடும். அப்ப அங்க ஐy மட்டும் தான் இருக்கும். அப்ப ஐy மட்டும் தான் இருக்கும் அப்படின்னா அது ஒரு பியூர்லி இமேஜினரி நம்பர். சரியா? அப்போ it is purely imaginary. புரிஞ்சா இல்லையா? இப்ப டபுள் சைடு நீங்க என்ன பண்ணிக்கணும், அரை மார்க் போட்டுக்கணும், அதை மறந்துடாதீங்க. if and only if இருந்தா எல்லா சம்முக்குமே அப்படி போட முடியாது, சில சம்முக்கு தான் அப்படி போட முடியும். அப்ப சில சம்முக்குலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு கேஸையும் தனித்தனியா நம்ம என்ன பண்ணுவோம் ப்ரூவ் பண்ணுவோம். இதுல வந்து தனித்தனியா ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இந்த மாதிரி டபுள் சைடு என்ன பண்ணா போதும், அரை மார்க் போட்டா போதும். செலவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி z டபுள் பார் ஈக்குவல் டு z. அதாவது இசட்டுக்கு மேல 2 பார் இருந்தா அது மறுபடியும் இசட்டே தான் வரும். புரியுதா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு z equal to 2 plus 3i. அப்ப z பார் வந்து என்னது 2 minus 3i. அப்ப அதுக்கு இன்னொரு தடவை பார் போட்டா அது மறுபடியும் என்னதான் 2 plus 3i தான். அது எதுக்கே ஈக்குவலா இருக்கும், இசட்டுக்கே ஈக்குவலா இருக்கும். சரி, அப்ப z டபுள் பார்னு வந்து நம்ம ப்ராப்ளம் செய்யும்போது எங்கேயாவது ஏதாவது இடத்துல z டபுள் பார்னு வந்ததுன்னா நீங்க அதை எடுத்துட்டு நீங்க என்னன்னே போட்டுடலாம், இசட்னே போட்டுடலாம். சரியா? இப்ப எக்ஸாம்பிள் இப்போ 4 இருக்கு, 4க்கு ரெசிப்ரோக்கல் என்னது 1/4. மறுபடியும் அந்த 1/4க்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தா என்னதான் வரும் 4 தான் வரும். அதே மாதிரிதான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதுக்கு ஒரு தடவை கான்ஜுகேட் எடுத்தீங்கன்னா ஆன்சர் மாறும், சைன் மாறும். இன்னி ஒரு அந்த ஆன்சருக்கு மறுபடியும் ஒரு கான்ஜுகேட் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, திருப்பி ஒரு சைனை சேஞ்ச் பண்ணுவீங்க. அப்ப எப்படி இருந்தாலும் பிளஸ்ஸா இருந்தது மைனஸ் ஆகும், மறுபடியும் கான்ஜுகேட் எடுக்கும்போது மைனஸா இருந்தது என்ன ஆயிடும் பிளஸ் ஆயிடும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சரும் லாஸ்ட் ஆன்சரும் எப்படி இருக்கும், அதாவது ஃபர்ஸ்ட்ல கொஸ்டின்ல இருந்ததும் லாஸ்ட்ல வந்த ஆன்சர் எப்படி வந்தாலும் ஈக்குவலா வந்தோம். அப்ப இசட் டபுள் பார் வந்து எதுக்கே ஈக்குவல் ஆயிடும், இசட்டுக்கே ஈக்குவல் ஆயிடும். சரியா? அப்ப அதுக்கு ப்ரூஃப் பாருங்க, இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய். அப்ப இசட் பார் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஒய். அப்ப z டபுள் பார் ஈக்குவல் டு மறுபடியும் அந்த x மைனஸ் ஐஒய்க்கு சைனை சேஞ்ச் பண்ணும்போது என்னதான் வரும், x பிளஸ் ஐஒய் தானே வரும். அப்ப அந்த x பிளஸ் ஐஒய் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய இசட்டுக்கு தானே ஈக்குவலா இருக்கு. அப்ப z டபுள் பார் ஈக்குவல் டு z. சொல்ல புரிஞ்சுதா? அத எப்படி சென்டென்ஸா எழுதலாம் அப்படின்னா conjugate of a complex number is the complex number itself. அதாவது ஒரு கலப்பெண்ணின் இணையின் இணையானது அந்த கலப்பெண்ணிற்கு சமம். சரியா? ஒரு கலப்பெண்ணின் இணையின் இணையானது அந்த கலப்பெண்ணிற்கு சமம். புரிஞ்சுதா இல்லையா? சரி, இப்போ 10 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திருக்கோம். அதுல ப்ரூவ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? சரி, இப்போ ஒரு நோட் பாருங்க, இதே தான் நான் மறுபடியும் இங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா எழுதியிருக்கேன். z பார் வந்து z இருந்ததுன்னா z is real. நம்ம அதன ப்ரூவ் பண்ணோம். z பாரும் z ஈக்குவலா இருந்ததுன்னா, அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட் எடுத்தோம்னா அந்த z ஆன்சரா வந்ததுன்னா z is real. z பார் வந்து மைனஸ் z ஈக்குவலா இருந்தா z is purely imaginary. நான் இதுல என்ன போட்டிருக்கேன், z பார்ல மைனஸ் போட்டிருக்கேன், இதுல நான் z ல மைனஸ் போட்டிருக்கேன். சரி, ஏதாவது ஒரு இடத்துல மைனஸ் போடணும்னு சொல்லியிருக்கேன். புரியுதா இல்லையா? சரி, அடுத்தது இதுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. இதுக்கும் என்ன வித்தியாசம், இதுல z டபுள் பார் ஈக்குவல் டு z, இதுல z பார் ஈக்குவல் டு z பார் ஈக்குவல் டு z. ஆனா இது வந்து எப்போ z இஸ் ரியலா இருந்தா மட்டும்தான் z பார் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், z க்கு ஈக்குவலா இருக்கும். ஆனா இது அப்படி இல்லை, z டபுள் பார் வந்து எப்போதுமே இப்படிதான் இருக்கும், z க்கு தான் ஈக்குவலா இருக்கும். z டபுள் பார் வந்து எப்போதுமே z க்கு தான் ஈக்குவலா இருக்கும். இது வந்து z வந்து ரியலா இருந்தா மட்டும்தான் z பார் ஈக்குவல் டு z. இதுக்கு எந்த கண்டிஷனுமே கிடையாது, z டபுள் பார் ஈக்குவல் டு z வரதுக்கு எந்த கண்டிஷனுமே கிடையாது.
புரியுதா? ஆனா z bar வந்து z க்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா only when z is real. z வந்து ஒரு மெய்யெண்ணா இருந்தா மட்டும்தான் z bar equal to z ஆ இருக்கும். புரியுதா? ஆனா z double bar வந்து z க்கு ஈக்குவலா இருக்கிறதுக்கு எந்த வித கண்டிஷனும் கிடையாது. சரியா? அது எப்போதுமே இப்படிதான் இருக்கும். z double bar z க்கு தான் ஈக்குவலா இருக்கும். அது மெய்யெண்ணா இருந்தாலும் சரி கலப்பெண்ணா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் z க்கு டபுள் பார் எடுத்தோம்னா அது மறுபடியும் z க்கு தான் ஈக்குவலா இருக்கும். ஆனா z ல சிங்கிள் பார் எடுத்தோம்னா அது z க்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா அதுல z வந்து ரியல் நம்பரா இருந்தா மட்டும்தான் அது வந்து ஈக்குவலா இருக்கும். சொல்ல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு சம் பார்ப்போம். அது நெக்ஸ்ட் வீடியோல நான் அதை போடுறேன். ஓகேயா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.